ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேயில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே கிரானி ஸ்கொயர். ஸோ இது பேசிக் கிரானி ஸ்கொயர் மாதிரி தான், பட் இதில் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து போட்டு காட்டுறேன் வித் டயக்ராமோட. ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் பண்ணுறோம். பண்ணிவிட்டு 3 chain, 1 2, so 3 chain and incomplete double crochet. ஸோ டயக்ராமில் வந்து 3 போட்டிருக்காங்க, நான் ஒன்று எக்ஸ்ட்ராவே போடுறேன். ஓகே, ஸோ டோட்டலாக நான் 4 போடுறேன். ஸோ என் த்ரெட் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நான் 4 போடுறேன். திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3 போட்டுக்கோங்க. அண்ட் வந்து 4 செயின், 1 2 3 4 அண்ட் அகெயின் வந்து 4 incomplete double crochet. Again வந்து 4 chain, next வந்து incomplete double crochet, 4 chain, again வந்து incomplete double crochet, 4 chain. ஓகே, ஸோ இது மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்க வெயில நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரோவும் நான் வந்து வேறு வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் 2 கலர் இல்லைனா நீங்கள் 2 கலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸோ ப்ளூவும் ஒயிட்டும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக ஒரு ரோவும். ஸோ நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே நாங்கள் செயின் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் ரோ இதே கலர் போடுறேன்னா 1 2 3, ஸோ 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே எண்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த கார்னர் போயிடணும். ஸோ அங்கே நம்ம இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 செயின் போடணும். ஓகே, ஸோ இல்லை நான் நெக்ஸ்ட் ரோ வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு ஸோ வேறு கலர் நான் யூஸ் பண்ணுறேன்னா go to the corner, ஸோ இங்கே இந்த கார்னர்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 3 செயின், சாரி இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே 3 போட்டுக்கிறேன். நான் 3 செயின் போடுறதுலே அதே ஒன்று சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுனால நான் 3 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அண்ட் 2 செயின், ஸோ go to the next corner. அந்த சேம் டைம் வந்து நான் யானும் ஹைட் பண்ணி கொண்டு வரேன். Okay, 4 செயின். ஸோ நம்ம கார்னர் கிளஸ்டர் பண்ணும்போது மட்டும் 4 செயின் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு 2 செயின் கார்னர் incomplete double crochet, four chain, ஸோ கார்னரில் 4 செயின், ஐ மீன் சைட்லலாம் நீங்கள் வந்து 2 செயின் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 2 செயின் போட்டு இப்போ கார்னர் போகிறேன். ஸோ செகண்ட் ரோ வந்து 4 செயின் போட்டுட்டு லாஸ்ட் எண்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிவிட்டு செயின் ஒன்று போட்டு கட் பண்ணிடுறேன். தேர்ட் ரோ அகைன் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 செயின், டூ செயின் போட்டுட்டு சைடில் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. ஸோ சைட் கிளஸ்டர், கார்னரில் 4 chain, two chain, ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஐ கம்ப்ளீட் த தேர்ட் ரோ. Just make a slip stitch, cut the thread, super fourth row, ஸோ ஃபோர்த் ரோக்கு வந்து ஒயிட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 செயின், incomplete double crochet. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரோ வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ நான் ஃபோர்த் ரோவோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபோர்த் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபோர்த் ரோ வந்து எண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து கட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் ஃபோர்த் ரோவோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 5th ரோ 6th ரோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு கிரானைட் ஸ்கொயர் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.